ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் ஆளுநர் முன்னிலையில் நடந்தது. இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு காமெடி டிஎம்கேக்காரங்க என்டிகேக்காரங்க பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயோட பதவியேற்பு அன்னைக்கே தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, ஆளுநர் எந்தெந்த இடத்துல வராரோ அங்கே ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் வரணும். ஸோ வந்தே மாதரம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட்டு தான் ஆகணும். ஆளுநர் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்கிறாரோ அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸை யாராலையும் மீற முடியாது. நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் சரி, கவர்மெண்ட் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண முடியும் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக. ஸோ இதை நான் சொல்லலைன்னா கூட நம்பாதீங்க. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்ல இருந்து இருக்க தலைமை மேலாளர்களே சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படலைன்னு கேட்டதுக்கு, சரிங்க அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள் எங்களுக்கு தான் தெரியல ஏன் தமிழ் தாய் வாழ்த்து விஜய் ஃபஸ்ட்டு போடலை அப்படின்னு எங்களுக்கு பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஆட்சியில் இருந்த நம்ம முக ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அப்புறமா சாட்டை, சீமான், இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தானே. இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இதுதான் ரூல்ஸு, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு? ஸோ இதையும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுறீங்க. தமிழ்தாய் வாழ்த்து எந்த இடத்துல போடலைன்னா தான் தப்பு, சரிங்களா? ஸோ ரூல்ஸ்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதே அமைச்சர்கள் பதவி ஏற்பு நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் பாருங்கள். இதே ஸ்டேஜ் செட்டப்பு பேக்ரவுண்டும் அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விஜய் பதவியேற்றப்போவும் ஸ்டாலினோட வீடியோலாம் அவர் பதவியேற்றப்போ அதையும் போட்டு காட்டணும். இப்போ அமைச்சர்கள் பதவியேற்புலையும் போட்டு காட்டுறோம். ஸோ இதில் ப்ராப்ளம் நீங்கள் ஏன் இவ்வளோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது தெரியலன்னா கூட இது ஒரு கான்ட்ரவர்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற விதம் தான் நான் தப்புன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது திரும்பவும் கான்ட்ரவர்சி பண்ணாதீங்க. ஆளுநருக்கு இல்லாமல் விஜய் எதனா ஃபங்க்ஷன் வச்சு வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்போ நம்ம கேட்போம், ஓகே? அது வரைக்கும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாய்.